யார் கண்ணிலேருந்து தப்பிச்சாலும் தப்பிக்கலாங்க, இந்த பாட்டி கண்ணிலேருந்து தப்பிக்க முடியாது. ஆமாங்க, நம்ம முத்துவும் மீனாவும் ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுவும் மாடி மேலே தாங்க நிற்கிறாங்க. பாட்டி எப்படி அங்கே போனாங்கன்னு தெரியல. பார்த்ததுமே நல்லா கையுங்களவுமாக மாட்டிக்கிட்டாங்க. ஏய், என்ன இது? என்னமோ புருஷன் முண்டாட்டி மாதிரி ஒட்டி உறவாடி நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும். என்ன நடக்குது இங்கே? இதை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படிங்கிறாங்க பாட்டி. சும்மாவும் விடலைங்க, பஞ்சாயத்தை கூப்பிட்டுட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அண்ணாமலை கிட்ட, அண்ணாமலை, இந்த பையனும் பிள்ளையும் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தோட அப்பனுக்கு முதல்ல ஃபோனை போட்டு இங்கே வர சொல்லு, ரெண்டு பேர்த்துக்கும் கட்டி வச்சாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அண்ணாமலை, இது சரி வராது. இந்த பிள்ளையும் சரியில்லை, இந்த பையனும் சரியில்லை. எப்போ பார்த்தாலும் அவனும் இவனும் ஒரே ரூம்குள்ளே இருக்கிறாங்க. நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்க அப்பாவுக்கு முதல்ல ஃபோனை போடு, வர சொல்லு, இவனுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சு விடுவோம், பெரியவன் இருந்தால் இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நம்ம மீனா சொல்கிறாங்க, ஐயோ பாட்டி அப்படின்னு. என்னடி பாட்டி, நல்லா முட்டை முழியங்கண்ணை வச்சுக்கிட்டு என் பேரனை மயக்கி போட்ட நீயே, இனியெல்லாம் விட்டால் இது எக்கு தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்ருதியும் ரவியும் பார்த்திங்கன்னா அப்பப்போ மாட்டிக்கிறாங்க. திடீர்னு ரூம்குள்ளே போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க, நீ என்ன அக்கா தங்கச்சி ஒரே ரூமில் இருக்க சொன்னால் இவன் ரூமில் வந்து உனக்கு என்னடி வேலை அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ பாட்டி, நான் என்னோடய ட்ரெஸ் எடுக்க வந்தேன், உன் ட்ரெஸ் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டியை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருதுங்க. அப்போ சொல்கிறாங்க, சரி பேசாமல் கல்யாணத்தையே பண்ணி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி பார்த்தீங்கன்னா கல்யாண எபிசோடு தாங்க அடுத்த வாரம் ஃபுல்லாக டைரக்டர் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாரு போல். மறுபடியும் முத்து மீனா கல்யாணத்தை பார்க்க போகிறேங்க. நீங்களும் மறுபடியும் முத்து மீனா கல்யாணம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா, ஏய் என்னடி சமைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. இவ்வளோ நாளாக நம்ம மகாராணி மாற மீனா கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்த விஜயாவை வேலை வாங்க ஒரு ஆள் வந்தாச்சுங்க. என்ன நீ செய்கிற இட்லியே தானே டெய்லியும்? அண்ணாமலையும் உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருக்கிறான், ஏதாவது கொஞ்சம் நல்லதாக பண்ணித்தர வேண்டியதானே? நீ உங்கள் அப்பா வீட்டிலேருந்து வரும்போது என்ன சமைச்சா பழகிட்டு வந்த? எல்லாமே நான் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. சரியத்தை, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இடியப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வேணும். பூரி கிழங்கு நம்ம முத்துக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை செஞ்சிரு. பொங்கல் சாம்பார் நம்ம ரவிக்கு பிடிக்கும், அதை செஞ்சிரு. அப்புறம் உனக்கும் உன் பெரிய புள்ள மனோஜுக்கும் என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க. இதை கொஞ்சம் 8:30 மணிக்குள்ளே ரெடி பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை. மீனா வா, வந்து அந்த வேலையை பண்ணு அப்படின்னு விஜயா எப்பவும் போல அதட்டுறாங்க. ஏய், என்ன நம்ம வீட்டில் விருந்தாளியாக வந்த பிள்ளைங்கள இந்த அதட்டுற நீ? இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, இவங்களை நான் ஒன்றாமன்னா தான் பார்க்குறேன். உரிமையாக நம்ம வீட்டில் எல்லா வேலையும் இந்த பொண்ணு செய்வா. அப்படி அதனால தான் ஒன்றும் வேண்டாம், நீ உரிமையும் காமிக்க வேண்டாம், ஒன்றும் காமிக்க வேண்டாம், போய் நான் சொன்ன வேலையை செய் அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. அப்போ மனோஜ் வரா. அப்படிங்க, என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா தான்டா இருக்கேன். உனக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா தான் பாட்டி போகுது ஏதோ அப்படிங்கிறாங்க. நீ எப்போ தாண்டா நல்லா போகுதுன்னு சொல்கிற? சரி அண்ணாமலை, மூத்தவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சா என்ன? பொண்ணு பார்க்குற வேலைக்கு தான் நீ ஆரம்பியே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, பண்ணணும், பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, பண்ணிடலாம்மா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. என்னடா மனோஜ், உனக்கு எப்படி பொண்ணு வேணும்? எனக்கு அம்பானி வீட்டில் இருந்தாலும் கூட ஓகே தான் பாட்டி, ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளோட ரேஞ்சுக்கெல்லாம் இந்த ஊரில் பொண்ணுங்களே இல்லை அப்படின்னு ஓவர் பில்டப் கொடுக்குறாரு நம்ம மனோஜ். சரி, நம்ம கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களே தான் ஒன்று ரெண்டு சொல்லிட்டு, ஐயோ கிராமமா பாட்டி, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், நான் ஒரு பெரிய தொழிலதிபர், எனக்கு போய் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களா அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி, உனக்கு எதையோ ஒன்று பார்த்து பிடிச்சி வச்சுட்டு, அண்ணாமலை நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நம்ம சின்னவனுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் சொன்னால் சரிதான், நாளைக்கே என் ஃப்ரெண்டு பொண்ணுமணி. என்னது பொண்ணுமணியா? இல்லைம்மா மாசிலாமணியை வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேகாவும் சத்யாவும் சிந்தாமணி வலையில் மாட்டிக்கிட்டாங்க. ரேகாவுக்கு எப்படி இருந்தாலும் உண்மை தெரிய வரப்போகுதுங்க. சிந்தாமணி நல்லா பயங்கரமாக கேம் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க அப்பா அதுக்கு மேலேங்க நெஞ்சு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு அப்படியே ஓவராக பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரேகாவும் போய் அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரேகா சொல்கிறத நம்புற ஆள் கிடையாதுங்க. உண்மை ஒரு நாளைக்கு தெரிய வரும்போது சும்மா வெளுத்து விட்டுட்டு வர போகிறாங்க பாருங்கள். சத்யாவும் அதே மாதிரி தாங்க. 1 நாள் 2 நாள் போனாங்க, மாப்பிள்ளைன்னு மரியாதை காமிச்ச சிந்தாமணி இப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அதை செய் இதை செய் எப்படியோ வீட்டோட மாப்பிள்ளையாக பிரித்து கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்யாவோட நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா சத்யா உண்மையானவன் நல்ல நேர்மையான பையன் அப்படிங்கிறதுல ரேகாவுடைய அப்பாவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. சிந்தாமணி சொன்னால் கூட அவர் நம்புற மாதிரி இல்லைங்க. அதனால் சத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வச்சு கொடுத்துடலாம், நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கலாம், அந்த பூக்கார குடும்பமே வேண்டாம், அவங்கள அண்டவே விடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய பிளான். சிந்தாமணியோட பிளான் பார்த்தீங்கன்னா ரேகாவையும் சத்யாவையும் பிரிக்கணும். முதல்ல பிரித்து அறுத்து விட்டுட்டு ரேகாவுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிறது நம்ம சிந்தாமணியோட பிளான். நம்ம டேரக்டரோட பிளான் என்னன்னு தெரியலைங்க. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.